வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி புடவையெல்லாம் கட்டி ரெடி ஆகி நான் பொங்கலுக்கு பாண்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. நம்ம வீட்லயும் தானே பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம், அடங்கவே மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கேட்டுட்டு இருக்காங்க. பாண்டி என்னை பொங்கலுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கிறான். 1 மணி நேரம் தானே, போயிட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், அவங்களும் பொங்கல் சீக்கிரமே வச்சிருவோன்னு சொன்னாங்க அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. இதோ பாருப்பா, உன் பொண்ணு அடங்க மாட்டா, மச்சான் சொன்ன மாதிரி பேசாம இவளை அந்த பையனுக்கே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, என்ன என்ன சொன்னீங்க, என்ன என் காதுல விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திகச்சு போய் பாக்குறாங்க வானதி. அவங்க அம்மாவும் இவளை வச்சுட்டு வேற என்னையா பண்ணி தொலைக்கிறது, அந்த மாதிரியே செஞ்சிட வேண்டியதான்னு வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க. நைனா, மாமா சொன்னா உடனே அந்த மெக்கானிக் பையலுக்கு இவளை கட்டி வைக்கணுமா? இங்க பாரு நைனா, எனக்கெல்லாம் அதுல சுத்தமா இஷ்டமே இல்லை அப்படிங்கிறாரு வசந்த். இரு இரு இரு, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? எனக்கு பாண்டிய கட்டி கொடுக்க போறீங்களா? நிஜமாவா நைனா, நிஜமாவா நைனா அப்படின்னு இன்ப அதிர்ச்சியில, ஐயோ நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா கேட்டியா, என்னைய பாண்டிக்கு கட்டி கொடுக்க போறது அப்பா சொல்றாரு, ஐயோ அப்படின்னு சந்தோஷத்துல தாவி அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க வானதி. ஏச்சி அப்படின்னு அவங்க அம்மா தள்ளி விட்டுடுறாங்க. வசந்த் பயங்கர வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. எனக்கு இதுல எல்லாம் டபுள் ஓகே தான்ப்பா. ஆமா, எப்படி இப்படி திடீர்னு யோசிச்சீங்க அப்படின்னு வானதி சந்தேகமா கேட்க, அவன் வேணாம்னு நாங்க பல முறை சொல்லி பார்த்துட்டோம், அதெல்லாம் கேட்குற ஆளாடி நீ? உன் இஷ்டத்துக்கு தானே நீ ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்க. வானதி ஏதோ அவங்கள பயங்கரமா பாராட்டுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அதுதான் உன் விஷயம் தெரிஞ்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாங்களே உன்னை அவனுக்கு கண்ணாலம் பண்ணி வச்சிடலாம்னு யோசிச்சுட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, வானதி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ஐயோ அம்மா, இது வரைக்கும் நீ பண்ணின காரியத்திலேயே இதுதான் உருப்படியான காரியம், தயவு செஞ்சு என்ன பாண்டிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு கண்கள் மின்ன ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க வானதி. அவங்க அம்மாவும் அப்பாவும் உருன்னு பாத்துட்டு இருக்க வசந்த் பயங்கர எரிச்சலோட பாத்துட்டு இருக்காரு. 2 பேர் முகத்தை மாறி மாறி பாக்குற வானதிக்கு சந்தேகம் வந்துருது. அம்மா, நீங்கெல்லாம் நிஜமா தானே சொல்றீங்க, எதுவும் உள்கூத்து இல்லையே அப்படின்னு வானதி கேட்க, இதுல உள்கூத்து பண்றதுக்கு என்னடி இருக்கு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு தான் நாங்க பார்த்தோம், அதுக்கு நீ ரெடியா இல்ல, இதுக்கு மேல நாங்க எதுக்கு போராடிக்கிட்டுங்கிறாங்க அவங்க அம்மா. ஏய் உட்ரி, இன்னுமே இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இங்க பாரு வானதி, அந்த பையனாண்ட சொல்லி அவனை நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்க வர சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, வானதி சந்தோஷத்துல ஜிகு ஜிகு ஜிகுன்னு குதிச்சுட்டு இருக்காங்க. வசந்த் வெறுப்பும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்க. அந்த பாண்டிக்கு உன்னை கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கு சம்மதம்னு சொல்லி அவங்கள வர சொல்லுங்கிறாரு அவங்க அப்பா. ஐயோ அப்பா அப்பா அப்படின்னு அவங்க அப்பாவோட கண்ணத்தையும் மீசையும் சேர்த்து வானதி கிள்ளிட அவர் பயங்கரமா முறைக்கிறாரு. அப்படியே வானதிக்கு சந்தேகம் வந்துடுது. இத பிராங்காகலாம் எதுவும் சொல்லல, நிஜமா தானே சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ, இந்த அலப்பறையெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியலன்னு வசந்த் உட்கார்ந்துருக்க. ஏய், நாங்க மெய்யாலும் தாண்டி சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்கள வந்து பொண்ணு கேட்க சொல்லு, உன்னை அவனுக்கு கட்டி வச்சுட்டு நாங்களாச்சும் நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா 100ல் 1 வார்த்தையா சொல்றாங்க. வானதி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, கண்ணாலம் பண்ணி கொடுக்காமயே நீ அங்கதான் போய் கிடக்குற, இதுல கண்ணாலமும் பண்ணி கொடுத்துடுறோம், நீ அந்த வீட்லயே கிட, எங்களுக்காச்சும் தொல்லை விட்டுச்சேன்னு நாங்க நிம்மதியா இருக்கோன்றாங்க அவங்க அம்மா. தொல்லைன்னு சொல்லுதுல வானதியோட முகம் சுருங்கி போயிடுது. அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆனா ஒன்னுடி, கண்ணாலம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அங்க அது சரியில்லை இது சரியில்லை, அதனால பிரச்சனை இதனால பிரச்சனைன்னு சொல்லி இங்க வந்து நின்ன அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே, நாயம்மா அப்படிலாம் வந்து நிக்க போறேன் அப்படின்னு வானதி படக்குன்னு கேட்டதுல நாமளே பயந்து அரடி பின்னுக்கு போயிடுறோம். வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லைம்மா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு வானதி சந்தோஷத்துல குதிக்க, நீங்க 2 பேரும் வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேங்கிறாரு வசந்த். டேய் படா அப்படின்னு வானதி சொல்ல, டேய் விடுறாங்கிறாங்க அவங்க அம்மா. இவ அங்க போய் கஷ்டம்தான் படணும்னு தலையில எழுதி இருக்கு, அதை யாரால மாத்த முடியுங்கிறாங்க அவங்க அம்மா. இவளை தடுத்த பாவம் நமக்கு எதுக்கு, விடு போகட்டுங்கிறாங்க அவங்க அம்மா. இங்க பாருடி, உங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த விஷயத்த சொல்லி அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஐயோ தேங்க்ஸ்மா அப்படின்னு அவங்க அம்மாவை இறுக்கமா கட்டிப்பிடிச்சு கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க வானதி. முதல்ல அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற வானதி இந்த பக்கம் திரும்பி அவங்க அப்பாவோட கன்னத்தை கிள்ளி, தேங்க்ஸ் நைனா, நான் வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு வசந்த் எழுந்திருக்க, டேய் அதெல்லாம் சரியாதான் வரும், இந்தா இத போய் வாசல்ல கட்டு அப்படின்னு பண ஓலையில டிசைன் பண்ணியிருக்கத கொடுக்குறாரு அவங்க அப்பா. வசந்த் அப்படியே பார்த்துட்டு நிக்க, கட்டுறான்னு நீட்ட,
அப்படின்னு வெறுப்பா வெடுக்குன்னு புடிங்கிறாரு அவரு. டேய் நீ என்ன பாத்துட்டு இருக்கிற, போய் பொங்க வைக்கிற வேலையை பாருன்னு ஒய்ஃபையும் விரட்டுறாரு. போன்னு சொல்ல அவங்களும் போறாங்க. எல்லாரும் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டாங்க ஐயனார் வீட்டுல. நிலாவும் தலையில ஈரத்துண்டோட வாசலுக்கு வர எல்லாரும் வாசலுக்கு வர்றாங்க. பானை ரெடியா இருக்கு, பொருள்லாம் ரெடியா இருக்கு. ஆமா எப்படி கல்ல வைக்கணும்னு நிலா கேட்க, பொங்கல் கூட வைக்க தெரியாம தான் எங்களை இந்த விரட்டுனீங்களா, சூப்பருங்க அப்படின்னு கையை தட்டுறாரு சோழன். இப்ப என்ன பொங்கல் வைக்கிறது பெரிய சாதனையா என்ன? பல்லவா போனை எடு, பட்டனை தட்டினா அப்படியே வருங்கிறாங்க நிலா. உட்கார்ந்துருக்க நடேசன் எழுந்து வர்றாரு. ஏமா என்னம்மா நீ இத போய் நெட்ல தேடி பாரு, அங்க பாரு இங்க பாருன்னுகிட்டு. டேய் செங்கல் எடுறாங்கிறாரு அவரு. செங்கலை எடுறான்னு சொல்ல சேரன் செங்கல் எடுக்க போறாரு. என்ன பண்ண போறாருன்னு சோழன் கேட்க, அதான் சொல்றாருல எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க, போய் சொன்னதை கேளுங்கன்னு விரட்டுறாங்க நிலா. போறேங்க, புது ட்ரெஸ் அழுக்காயிடுமேன்னு யோசிச்சேன்னு புலம்பிட்டே போறாரு சோழன். ஆளையும் மூஞ்சையும் பாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க, வாடா அப்படின்னு பல்லவன் கிட்ட பாயறாரு சோழன். எல்லாரும் சேர்ந்து செங்கல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. 3 பக்கமும் 9 செங்கல் அடிக்க அது மேல பானையை தூக்கி வைக்கிறாங்க. டேய் பல்லவா போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு நடேசன் சொல்ல, இது என்ன இந்த ஆள் எங்கிட்ட எல்லாம் பேசுறாருன்னு அதிசயமா பாக்குறாரு பல்லவன். டேய் உன்னதாண்டா போய் கொண்டு வாங்குறாரு அவர் மறுபடியும். நீ சொல்லிலாம் நான் எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரி பல்லவன் திரும்பி நிக்க, டேய் பல்லவா போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு நிலா சொல்ல போடாங்கிறாங்க மத்தவங்களும். பல்லவன் தண்ணி கொண்டு வர அத பானையில ஊத்திட்டு அடுப்ப பத்த வைக்க குனிறாரு சேரன். டேய் சேரா அரிசி வெல்லம் பாலெல்லாம் இருக்கான்னு கேக்குறாரு. எல்லாம் இருக்குன்றாரு சேரன். என்னடா இந்தாலே பொங்கல் வைக்க போற மாதிரி எல்லாத்தையும் கேக்குறாரு அப்படின்னு சோழன் பல்லவனை பாக்குறாரு. ஒரு அடுப்பு பத்த வச்சு தள்ளி விட்டுட்டு இருக்க. அண்ணே அரிசி பருப்பெல்லாம் எவ்வளவு போடணும்னு கேக்குறாங்க நிலா. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு போடு, அதுல அரிசி பருப்பெல்லாம் போட்டு ஊற வைங்க, மீதியை நான் சொல்றேன் என்னங்கிறாரு நடேசன். சரின்னு வேகமா 2 பேரும் அடுப்ப பத்த வச்சு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நிலாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட, 1 கப் அரிசி போதுமான்னு கேக்குறாங்க. சரியா போச்சு. டேய் சேரா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சமைக்க எவ்வளவு அரிசி போடுவேன்னு கேக்குறாரு. 4 கப் போடலாம் பாங்குறாரு அவரு. அப்ப 4 கப் அரிசி 2 கப் பருப்பு அவ்வளவுதான் அப்படின்னு நடேசன் சொல்ல, ஓகே ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நிலா அரிசி எடுக்கிறாங்க. 4 கப்புக்கு 2 கப் பருப்புங்க, கேட்டது இல்ல அப்படின்னு சோழன் வாலண்டியரா வந்து வண்டியில ஏற முறைக்கிறாங்க நிலா. போடுறேன் அப்படின்னு அவங்க வெடுக்குன்னு சொல்ல, அண்ணே அது கூடவா நான் அன்னைக்கு தெரியாதுன்னு கேக்குறாரு பல்லவன். யாரு அவளுக்கா, இப்பதான் பொங்கல் வைக்க தெரியாதுன்னு சொன்னா அதை கவனிக்கலையா நீ அப்படின்னு சோழன் பல்லவன் கிட்ட நிலாவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. தெம்புல தண்ணியை வாங்குற நிலா முறைச்சிட்டு இருக்காங்க. அரிசியையும் பருப்பையும் ஒரு பாத்திரத்துல போட்டு இந்தாங்க கழுவுங்கன்னு நீட்டுறாங்க நிலா. நானா அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க தான் கழுவுங்கன்னு நீட்ட கொண்டாமான்னு வாங்குறாரு நடேசன். இதெல்லாம் எனக்கு கழுவ தெரியாதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் போய் கழுவியா இருந்தா புடி அப்படின்னு அந்த பாத்திரத்தை கொடுக்க டப்புன்னு சோழன் பிடிச்சிக்கிறாரு. செம்பு தண்ணியை இந்தான்னு வாங்கி ஊத்துறாரு அவரு. நல்லா அலசு போன்னு அவர் சொல்ல, ஏண்டா கழுவுறதுனா சோப் போட்டா கழுவுறது அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. ஆமா வாஷிங் மிஷின்ல போடுறா, போ வாங்கி தருவாங்க, போடா லூசு அப்படின்னு நடேசன் திட்ட. உனக்கு நல்லா வேணுங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க. ஒரு பாத்திரத்தோட அந்த பக்கம் போக, இந்தா நான் இதையும் கழுவிடுனா அப்படின்னு ஒரு செம்பை கொடுக்குறாரு பல்லவன். ஏமா நிலா நீ வந்து அடுப்ப பத்த வைங்கிறாரு நடேசன். அது வரைக்கும் உள்ளர விறகுதான் வச்சிட்டு இருந்தாரு போல. நானான்னு கேட்க, ஆமாமா நீதான் அந்த அடுப்பு பத்த வைங்கிறாரு அவரு. நிலா ஒரு தீக்குச்சிய உரசி இப்படின்னு காட்ட அடுப்பு பத்திக்குது. உடனே எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. ஐயனாரப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நடேசன் வேண்டிட்டு இருக்க. இங்க சோழன் அரிசியை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. டேய் பாண்டி இந்தா இந்த வெள்ளத்தை உடைச்சிட்டு வான்னு பாக்கெட் வெள்ளத்தை எடுத்து கொடுக்கறாரு நடேசன். அடுத்து நிலாவும் இன்னொரு சின்ன பாக்கெட் எடுத்து கொடுக்கறாங்க. ஒரு வழியா 1/2 மணி நேரமா அரிசியை கழுவி இந்தாங்க கழுவியாச்சு நீட்டுறாரு சோழன். எங்கன்னு எட்டி பாக்குற நடேசன் மறுபடியும் ஒரு செம்பு தண்ணியை ஊத்தி இந்தா மறுபடியும் போய் நல்லா அலசிட்டு வான்னு அனுப்புறாரு. யோ என்னையா நீ இந்த வேலை வாங்குறதுக்காகவே இருக்க மாதிரி எல்லாரும் நடந்துக்கிறீங்கன்னு சோழன் பார்க்க, அதான் சொல்றாருல்ல போங்க போய் அலசிட்டு வாங்க அப்படின்னு நிலா ஒரு மிரட்ட போறேங்க அவர் மெதுவா பல்லவனை பார்க்க, பல்லவன் நம்மகிட்ட சிரிக்கிறாரு. உன் வாய் தானே உனக்கு எதிரி, வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீனாவே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு சிரிக்க வெறுப்போட போறாரு சோழன். ஏமா இந்தா ஊத்துன பாலை கொடுக்க, நீங்க ஊத்துங்கன்றாங்க நிலா. ஊத்துமான ஒரு நீட்டை வாங்கி பாலை ஊத்துறாங்க நிலா. சோழன் ஒவ்வொரு அரிசியா எடுத்து எண்ணி பார்த்துட்டு இருக்க. இன்னும் என்ன பண்றீங்கன்னு கத்துறாங்க நிலா. கழுவிட்டு இருக்கேங்க இருங்க வர்றேன் அப்படின்னு அவர் அரிசியில இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இருக்காரு. டேய் சேரா இலை எடுத்துட்டு வாடா
அப்படின்னு நடேசன் சொல்ல, இதோ இதோப்பான்னு உள்ளர ஓடுறாரு அவரு. மறுபடியும் கழுவுன சோழன், இந்தாங்கன்னு கொண்டு வந்து நீட்ட. நல்லா கழுவுனியாங்கிறாரு நடேசன். இதுக்கு மேல கழுவணும்னா சோப்பு போட்டு தான் கழுவணும், ஓகேவான்னு கேக்குறாரு அவரு ஒரு முறை முறைச்சிட்டு வாங்கி இந்தாமான்னு கொடுக்குறாரு நடேசன். டேய், பொங்கல் வைக்க தெரியுன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆள் நல்லவர் வேஷம் போடுறாரு பாத்தியா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்ணே ஓவரா தான் பண்றாரு அப்படின்னு பல்லவனும் ஒத்து ஊதுறாரு. பால் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊத்துமா அப்படின்னு அவர் சொல்ல, சரின்னு நிலா அதை செஞ்சுட்டு அடுப்ப தள்ளி விடுறாங்க. டே, இன்னும் நல்லா தூளா ஓடடா அப்படின்னு சொல்ல பாண்டி உடைச்சிட்டு இருக்காரு. ஒரு கையில இலையும் இன்னொரு கையில பையமா வெளியே வர்றாரு சேரன். படையலுக்கு அவர் இலைய விரிச்சிட்டு பொங்கல் கிட்ட வர எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி மத்திய கரும்பு தோரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்பதான் பொங்கல் கலையேற வந்திருக்கு, முறையா இதெல்லாம் நாங்க பண்றோம்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, நிலாவும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க மஞ்சள் கொத்து எங்கன்னு கேக்குறாரு பெரியவரு. வாங்கி வச்சிருக்கோம்ப்பான்னு சேரன் சொல்ல, எங்க காணோமேங்கிறாரு அவரு. சேரன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க உள்ளர் இருக்கான்னு பாருங்கிறாரு நடேசன். வாங்கி வச்சிருந்தோமே எங்க போச்சு, இருங்க பாக்குறேன்னு அவரு சொல்ல, உள்ளர் தான் இருக்குங்கிறாரு பாண்டி. சேரனும் உள்ளர போய் மஞ்சள் கொத்தை எடுத்துட்டு வர அதை வாங்குற நடேசன், இந்தாமா சுத்தி கட்டுமான்றாரு. நிலா கட்டிட்டு இருக்க, மே ஹெல்ப்னு குனிறாரு சோழன். டேய், எல்லாம் தெரியும் போடா அப்படின்னு அவரை விரட்டுறாரு நடேசன். நிலா, இந்த மல்லிப்பூ உனக்காக தான்ப்பா வாங்கியிருக்கு, வச்சுக்கலையான்னு கேக்குறாரு சேரன். வச்சுக்கிறேன்னு அப்படிங்கிற நிலா தலையில இருக்க ஈரத்துண்டு அவுத்துக்கிட்டே இருக்காங்க. சோழன் ரசனையோட பார்த்துட்டு இருக்க, ஏங்க பூ வைக்கணும், உள்ளர போய் பின் எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்க, ஏங்க அதை விட எனக்கு வேற என்னங்க வேலை இருக்கு, நான் எடுத்துட்டு வரேங்கன்னு ஓடுறாரு சோழன். தலையில இருக்க துண்டை கள்ளட்டி அதை உதறி கொண்டு காய போட்டு வர்ற நிலா முடிய ஒதுக்கி பூ வச்சிட்டு இருக்க ரொம்பவே ரசனையோட பார்த்துட்டு இருக்காரு சோழன். புடவை பூவு தேவதை தான் இவ அப்படின்னு வச்ச கண்ணு வாங்காம சைட் அடிச்சுட்டே இருக்காரு. டேய் பாண்டி, விறகு நல்லா உள்ளர தள்ளிவிடு. இத பாரு, பொங்கல் பொங்க போகுது, எல்லாரும் குலவை போட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும் என்ன அப்படின்னு நடேசன் கேட்க, மத்தவங்க எல்லாம் அதை கேட்டுட்டு இருக்க சோழன் நிலாவையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. பொங்கிருச்சுடா பொங்கிருச்சுடான்னு சோழன் சொல்ல, எல்லாரும் கைய கோப்பி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு இருக்க பானையில வழியுது அப்படியே எல்லா பக்கமா. சோழன் நிறைய சினிமா பார்த்திருப்பாரு போல இருக்கு. குலவை போடுற மாதிரி வாய்க்கிட்ட வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்ல மற்றவங்க எல்லாம் கையை கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா அந்த அரிசியை போடுங்கிறாரு நடேசன். அங்கிள் நீங்க போடுங்கன்னு சொல்ல, ஏமா நீ போடுமா, இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ தான் போடணும் அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் பொங்கலே கொண்டாடினது இல்லம்மா, நான் சின்ன வயசுல கொண்டாடினது, அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் கொண்டாடுறோம், போடுமா அப்படின்னு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு சொல்றாரு நடேசன். சேரனும் சந்தோஷமா பார்க்க போடுமாங்கிறாரு அவரு. போடுமா, உன் கையால அரிசியை போடு அப்படின்னு நடேசன் சொல்ல, நிலா கை நிறைய அரிசி அடிக்கிட்டு சாமி கும்பிடுறாங்க. சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு போடு அப்படின்னு நடேசன் சொல்ல, நிலாவும் மனசுக்குள்ளேயே எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கை அரிசியை தூக்கி பானையில போடுறாங்க. அடுத்து ஒரு கை அரிசி அல்ற நடேசன், ஐயனாரப்பா சூரிய பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு அடுத்த அரிசியை போடுறாரு. அடுத்து சேரன் ஒரு கை அரிசி அள்ளிட்டு வேண்டிக்கிட்டு உள்ளர போடுறாரு. அடுத்ததா சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே ஒரு கை அரிசி அள்ளிக்கிட்டு வேண்டிக்கிட்டு உள்ளர போடுறாங்க. இவங்க இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து போட கண்டிப்பா போட்ட அரிசி வெந்துதான் போயிருக்கும். அடுத்து மீதி இருக்க அரிசிய பல்லவன் எடுத்துட்டு இருக்க, என்னத்தை தடவி தடவி போட்டுட்டு இருக்க, கொண்டா அப்படின்னு குண்டான வாங்கி உள்ளர மொத்தமா தள்ளி விடுறாரு நடேசன். இவர் ரொம்ப ஓவரா தானே போயிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறாரு பல்லவன். ஆனாலும் அதை தாண்டி பொங்கல் வைக்கிற சந்தோஷம் எல்லார் முகத்திலையும் கொண்டாடுது. அவ்வளவுதான், வெள்ளத்தை போட்டோன்னு வையே சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருங்கிறாரு நடேசன். ஒரு கையில கரண்டி இருக்க, அங்கிள் கொடுங்க நான் பண்றேங்கிறாங்க நிலா. அரிசி சாதமா வேகிறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை போட்டீங்கன்னா வேகாம போயிடும் மிஸ்டர் நடேசன். நிலா கிண்டிட்டு இருக்க, எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பாத்துங்க சுற்ற போகுது அப்படின்னு பயங்கரமா பதறிட்டு இருக்காரு சோழன். பல்லவன் மொபைல்ல எடுத்து வீடியோ எடுக்கிறாரு. என்ன இது இப்படி புகை அடிக்குதுன்னு பாண்டி பார்த்துட்டு இருக்க, அண்ணே அரிசி நல்லா வெந்துருச்சுன்னு வெள்ளம் போடலாமான்னு கேக்குறாங்க நிலா. போட்டலாம்ப்பான்னு சேரன் சொல்ல, போட்டலாம்ப்பாங்கிறாரு நடேசனும். வெள்ளம் இருக்க தட்ட நிலா எடுக்க, ஏங்க பாத்துங்கன்றாரு சோழன். போடுப்பா போடுப்பா அள்ளி போடுங்கிறாரு நடேசன். நிலா போட்டுட்டு இருக்க, அந்த ஏலக்காய் முந்திரி கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் போட்டுருங்க அவரு. சரிங்க அங்கிள்னு குனிஞ்சு ஒவ்வொன்னா எடுக்கிறாங்க நிலா. சேரா வெண்பொங்கலும் வடையும் கிச்சன்ல வச்சிரு என்ன அப்படின்னு நடேசன் சொல்ல, சரிப்பாங்கிறாரு அவரு. அதுவரையிலும் சுவாரஸ்யமே இல்லாம நின்னுட்டு இருந்த பாண்டி இங்க வர்ற வானதியை பார்த்தவன சுவாரஸ்யம் ஆயிடுறாரு. வா வானதிங்கிறாரு. சேரனும் திரும்பி பார்த்துட்டு வானதி அப்படின்னு பிரியமா கூப்பிடுறாரு. இவ வேற கரெக்டா வந்துட்டா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, ஏமா உன் வீட்டுல எல்லாம் பொங்கல் இல்லையா,
இங்க வந்திருக்கன்னு நடேசன் கேக்குறாரு. அங்கேயும் வைக்கிறாங்க தான், ஆனாலும் இதானே என் வீடு அப்படின்னு வானதி சந்தோஷமா சிரிக்க அப்படின்னு முகத்து திருப்பிக்கிறாரு நடேசன். எல்லாருமே ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கன்றாங்க நிலா. சூப்பரா இருக்குப்பா, டிவில எல்லாம் காமிப்பாங்கல்ல அதே மாதிரி வந்திருக்கு. இது வரைக்கும் நாங்க இப்படி ஒரு பொங்கல் கொண்டாடினதே இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாமே அண்ணியால தானே, அண்ணி தானே பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம வீட்டுல பொங்கல் தீபாவளி எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க வானதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பு ஏறிட்டு இருக்கு. அப்படி சொல்ற என் தங்க குட்டி அப்படின்னு சோழன் பல்லவனை கொஞ்சிட்டு இருக்காரு. கரெக்டா சொன்ன பல்லவா, எல்லாம் நிலா வந்த நேரம் தாங்கிறாரு சேரன். எல்லாரும் இதே மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க வானதி பொறாமையும் எரிச்சலுமா நிலாவை பாக்குறாங்க. பெரிய இவ ஏதோ காணாத கண்ட மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்காங்க, ஓவரா பொழுந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க வானதி. பாண்டியன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க அவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்னு அவரோட கையில ஒரு இடி இடிக்க திரும்பி பாக்குறாரு. என் ட்ரெஸ்ஸை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு வானதி கேட்க, புடவை தானேடி நல்லா இருக்குங்கிறாரு அவரு. என்ன புடவை தானே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வானதி கேட்க, ஏய் கடை ஓப்பனிங் அப்ப கூட கட்டிட்டு வந்தல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, அது வேற புடவை இது வேற புடவை, அது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு கோவத்தோடு கேட்கிற வானதி, இந்த புடவையில நான் நல்லா இருக்கேனான்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கடின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காரு பாண்டி. இல்ல பொங்கலை கிண்டிட்டு இருக்க பல்லவான்னு கூப்பிடுறாங்க வானதி. அவர் இந்த பக்கம் திரும்ப, எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு வானதி கேட்க, சரின்னு கைய நீட்டுறாரு. ஏண்டி அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க, இருக்கட்டும் பாண்டி இந்தா பல்லவா அப்படின்னு மொபைல நீட்டிட்டு பாண்டி கிட்ட க்ளோஸா வந்து நிக்கிறாங்க வானதி. போதும்பா போதும்பா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. பாண்டிய கைய பிடிச்சி இழுக்கிறாங்க வானதி. ஏய் என்ன அப்படின்னு அவரு கேட்க, சும்மா நில்லு அப்படின்னு ஒரு மிரட்ட பேசாம நின்னுடுறாரு. பல்லவன் 2 பேரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்க வானதி சந்தோஷ சிரிப்புல மின்னிட்டு இருக்காங்க. ஐயோ நாம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம், இதுங்க இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சோழன். இந்தாங்கன்னு மொபைல நீட்ட வாங்கி பாக்குறாங்க வானதி. அவங்க போட்டோவுல முழுகி போயிருக்க மத்த எல்லாரும் பொங்கலை பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாக்குற வானதி பாண்டியோட கைய ஒரு இடி இடிச்சு, பாரு பாண்டி நல்லாவே எடுக்கல இவன் அப்படின்னு குறை சொல்ற வானதி. வாங்க அப்படின்னு பாண்டி இழுத்துட்டு போறாங்க. பாரு இந்த போட்டோ நல்லாவே இல்ல அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வந்து வானதி காட்டிட்டு இருக்க. அங்க எல்லாரும் பொங்கலை பார்த்துட்டு பொங்கலை பேசிட்டு இருக்காங்க. ஏய் எல்லாரும் அங்க நின்று இருக்காங்க, நான் மட்டும் இங்க என்ன பண்றது அப்படின்னு பாண்டி கேட்க, இரு பாண்டி நாம செல்ஃபி எடுக்கலாம் அப்படிங்கிற வானதி பாண்டியை இழுத்து வச்சுட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க டிசைனா போஸ் கொடுத்து சிரிச்சிட்டு இருக்க பாண்டிக்கு ஐயோ நாமளும் அங்க போய் நிக்கணுமேனு தான் இருக்கு. இதை கவனிக்கிற வானதி, இங்க பாரு அப்படின்னு கூப்பிட, சீக்கிரம் ஒரு தெரியேன் ஏன் உன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கேன்னு வானதி கேட்க, சிரிக்கிறேன் அப்படின்னு பலியாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிறாரு அவரு. அங்க எல்லாரும் பொங்கல் கிட்ட நின்று அது இதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்க. அண்ணே சேரண்ணே நீங்களும் வாங்க போட்டோ எடுக்கலான்றாங்க வானதி. இருப்பா பொங்கல் படைச்சிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் பாங்கிறாரு அவரு. சரினேங்கிறாங்க வானதி. ஆண்டி இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல, என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேக்குறாரு பாண்டி. சொல்றேன் ஆனா அது மட்டும் தெரிஞ்சா நீ பயங்கர ஹாப்பி ஆயிடுவ அப்படின்னு வானதி சொல்ல, அப்படியான்னு கேக்குறாரு அவரு. ஆமா சத்தியமாங்கிறாங்க வானதி. டேய் வாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமி கும்பிட்டுலாம் வாங்க அப்படின்னு நடேசன் கூப்பிட, அப்பா சாமி கும்பிட கூப்பிடுறாரு வா போலாம் அப்படின்னு பாண்டி மேல அந்த திட்டுக்கு வர வானதியும் கூடவே வர்றாங்க. சேரன் அந்த இலையை எடுத்து நல்லா போடுறாரு. இலையில எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. டேய் தேங்காய் எங்கடா தேங்காய் நடேசன் கேட்க, இந்தாங்கப்பா அப்படின்னு எடுத்து நீட்டுறாரு சேரன். எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறவரு. சரி இன்னைக்கு இந்த சூரியனுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோம்ல, இதுதான் பொங்கலுக்கான விசேஷமே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. நீ நல்லா யோசனை பண்ணி பாத்தியாடா, அந்த சூரியன் மட்டும் ஒரு நாள் உதிக்காம இருந்துச்சுன்னா இந்த உலகத்தோட நிலைமை என்னாகும்? தினமும் நம்மளுக்கு வெளிச்சத்தையும் நமக்கு சக்தியையும் கொடுக்குது, இயற்கை வளத்தை எல்லாம் பாதுகாக்குது. இந்த உலகம் இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற அந்த சூரியனை வணங்க வேண்டாமா அப்படின்னு நடேசன் உணர்ச்சி பெருக்கோட சொல்லிட்டு போக எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டேய் நான் சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க அப்பாவுக்கு நிறைய வயக்காடு இருந்துச்சு. அந்த வயல்ல விளைகிற நெல் மணிகளை எடுத்து இந்த பொங்கல் அன்னைக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆனா இப்ப எதுவும் இல்லைன்னு ஏக்கத்தோட சொல்றவரு பொங்கல் கொண்டாடுறதையே விட்டுட்டோம் அவ்வளவுதாங்கிறாரு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆனாலும் என் மருமக வந்திருக்கா பாரு, அவ வந்ததுக்கு அப்புறமா தாண்டா இந்த வீட்டுல பொங்கலே கொண்டாடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு ஒரு கிரெடிட் அள்ளி நிலாவுக்கு கொடுக்க எல்லாரும் சிரிப்பும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. நிலாவும் சின்ன சந்தோஷத்தோட அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வானதி எரிச்சல மறைச்சிட்டு நிக்கிறாங்க. பெரிய ஊர் உலகத்துல இல்லாத மருமக, நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ தானே, என்னை இவங்க கண்ணுக்கே தெரியலையான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க எல்லாரும் சூரியனை பார்த்து கும்பிடுங்க அப்படின்னு நடேசன் சொல்ல சோழன் வழக்கம் போல வளவளன்னு பல்லவன் கிட்ட பேசிட்டு இருக்காரு.
டேய் கும்பிடுறா, சூரியனை பார்த்து கும்பிடுறான்னு சொல்லிட்டு அண்ட சராசரங்களை காத்தருளும் சூரிய பகவானுக்கு அநேக கோடி நமஸ்காரம் அப்படின்னு நடேசன் வேண்டிட்டு இருக்க வானதி அப்படியே கண்ணு மூடிட்டு நைஸா ஓரக்கனால பாண்டியை பாக்குறாங்க. இந்த சீன் எல்லாம் வேண்டாம், சாமியை பார்த்து கும்பிடு அப்படிங்கிற மாதிரி பாண்டி கையை காமிக்க அப்படின்னு வானதி திரும்பி சாமி கும்பிடுறாங்க. எல்லாருமே சாமி கும்பிட சேரனும் நிலாவும் மனசு உருகி சூரிய பகவானை வேண்டிட்டு இருக்காங்க. சேரா, சிறப்பா பொங்கலை கொண்டாடியாச்சு, இலையெல்லாம் எடுத்து உள்ளர போடு, எல்லாருக்கும் பொங்கலை போடு, சாப்பிடுவாங்கிறாரு நடேசன். சரிங்கப்பா அப்படிங்கிற சேரன் முத வேலையா பொங்கல் பானையை தூக்குறாரு. எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு எடுக்கிறாங்க. வானதி பக்கத்துல வர, வானதி பொங்கல் வைக்கிற டென்ஷன்ல உங்களை கவனிக்க முடியல, நல்லா இருக்கீங்களான்னு நிலா கேட்க புருன்னு முகத்தை வச்சுட்டு நல்லா இருக்கேங்கிறாங்க வானதி. இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல பட்டம் போடாம தேங்க்ஸ்ங்கிறாங்க வானதி. நிலா அப்படின்னு கூப்பிட்டுட்டே சேரன் வர வாங்க உள்ளரன்னு கூப்பிடுறாங்க. அண்ணன் வரேன் அப்படிங்கிற நிலா வாங்க அப்படின்னு வானதியை கூப்பிடுறாங்க. நீ பெரிய இவ, நீ கூப்பிட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ள வரணுமாக்கும், எனக்கே வர தெரியும்னு வானதி வர்றாங்க. சொல்லுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருக்க இங்க வாமான்னு கூப்பிடுறாரு அவரு. வானதி உட்காருங்கன்னு சொல்லிட்டு நிலா கிச்சனுக்கு போறாங்க. வானதி பல்லவா அப்படின்னு பேசிட்டு இருக்க நிலா வாப்பா அப்படிங்கிற சேரன் மாவுல பிசைஞ்சுக்கிட்டு நிலா உனக்கு உளுந்து வடை போட தெரியுமாப்பான்னு கேக்குறாரு. நிலா பதில் சொல்ல முழிச்சிட்டு இருக்க பின்னாடி வர்ற சோழன் யாரு அவங்களுக்கா என்னன்னு அவங்க டீ போடவே இங்க வந்துதான் கத்துக்கிட்டாங்க, வடை போட தெரியுமான்னு கேக்குற அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க முறைச்சிட்டு இருக்காங்க நிலா. ஒரு சரிங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிக்க எனக்கு மசால் வடை நல்லா வரும், ஆனா இந்த உளுந்து வடை பதம் மட்டும் நல்லா வரமாட்டேங்குதுப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு வராதா என்னன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க நிலா. இல்லப்பா ஆமாப்பா ரொம்ப நாள் ஆச்சுப்பா செஞ்சு, பொதுவா இதை செய்ய மாட்டோம், ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மசால் வடை தான் பிடிக்கும், வடை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் கேக்குறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாவு அரைச்சிட்டேன், ஆனா இந்த பதம் சரியானு தெரியல, அதான் உன்னை கூப்பிட்டேன், ஆனா உனக்கும் தெரியலங்கிற அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க எட்டி பாக்குற நிலா மாவு கரெக்டா இருக்க மாதிரி தானே தெரியுது, என் அம்மாவும் இப்படிதான் மாவு அரைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நிலா சொல்ல அப்ப சரியாதான் இருக்கான்னு கேக்குறாரு சேரன். ஆமா என்ன நிலா சொல்ல அப்படியே நம்பி போட வேண்டியதுதான், எண்ணெயில போடுறப்போ வெடிச்சிடாது இல்லன்னு அப்படின்னு பயமும் சந்தேகமா கேக்குறாரு சோழன். ஏய் அதெல்லாம் வெடிக்காதுடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அண்ணே நீங்க போடுங்கண்ணே அப்படின்னு அவரு ஊக்கப்படுத்திட்டு சோழனை ஒரு முறை முறைக்கிறாங்க நிலா. நல்லா இல்லைன்னா சோழன் சாப்பிடுவாரு அப்படின்னு நிலா சொல்ல பதறி போற சோழன் ஏங்க என் வயிறு என்ன குப்பை தொட்டியாங்க, நல்லா இல்லைன்னா அவரு சாப்பிடுவாருன்னு சொல்றீங்க அப்படிங்கிறாரு. ஆமா குப்பை தொட்டி தான், அமைதியா நில்லுங்க அப்படின்னு நிலா சொல்லிடு. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு அமைதியா நின்னுக்கிறாரு. அண்ணே போடுங்கண்ணே ட்ரை பண்ணலாங்கிறாங்க நிலா. அவரும் ஒரு புது வடை சட்டியில எண்ணெயை ஊத்தி அதுல வடையை தூக்கி போடுறாரு. கொஞ்சம் மாவை தூக்கி அவர் உள்ளர போட அதை பாக்குற சோழன் வாயை மூடிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. உங்களால வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதான்னு நிலா பாக்க என்னன்னு வடை கேட்டா போண்டா வருது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க நிலா. இல்லங்கன்னு அவர் ஏதோ சொல்ல வர வாய் மட்டும்தான் வேற ஒண்ணுக்கு லாயக்கில்லன்னு நிலா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அண்ணே இந்தாங்க இதுல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு இலையை எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் தண்ணியை தொடாமையே மாவை எடுத்து மாவு கூட விளையாடிட்டு இருக்காரு. அதுவும் அவர் கையில ஊட்டிக்கிட்டு நான் போக மாட்டேனே அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப போராடி இலையில கொஞ்சம் படுக்க வச்சு உருண்டைக்கு நடுப்புற ஒரு ஓட்டை போட்டுட்டு இருக்காரு அவரு. அண்ணே அப்படியே போடுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல நல்ல வேலை இலையோட போட்டுருவாரோன்னு நம்ம எதிர்பார்க்க அடைய மட்டும் எடுத்து போடுறாரு சேரன். வந்துருச்சு இல்லன்னு நிலா கேட்க ஆமாப்பா அப்படின்னு அவரு தலையாட்ட அடேங்கப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வடையை ஒரு வழியா வர வச்சுட்டாங்களாட்டிருக்கே அப்படின்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா வடை போட்டு போட்டு எடுக்கிறாங்க. அரிச்சு போட்டவனே நிலா அப்படியே சோழன் பக்கமா நீட்ட நமக்கு தான் கொடுக்குறா, போட்ட உடனே கொண்டு வந்து கொடுக்குறாளே அப்படின்னு ஆசையா ஒரு வடை எடுக்கிறவரு ஐயோ அம்மா அப்படின்னு வடையை கீழையும் போட முடியாம கையை சுட்டுக்கிட்டு குதிக்க எவ்வளவு பேசின அதுக்காக தான்டா கொடுத்தேங்கிற மாதிரி நிலா இப்ப நம்மட்டு சிரிப்போட பாக்குறாங்க. ஒரு சூட்டுல கைய உதறிட்டு இருக்க பாத்துட்டாங்கிறாரு சேரன். சுடுதுன்னு சொன்னாலும் தட்டுல இருக்கிற வடைய எப்படியாவது பிச்சிடணும்னு ட்ரை பண்றாரு. ஃபூன்னு கையையும் வடையும் ஊதிக்கிட்டு கொஞ்சத்தை பிச்சு வாயில போடுறாரு. எப்படி இருக்குன்னு நிலா கேட்க அவர் முகம் கொஞ்சம் கொஞ்சமா மலருது. நல்லா இருக்குன்னேங்கிறாரு. சேரன் ஒரு திருப்தியோட திரும்பி பார்க்க நல்லா இருக்கான்னு நிலா கேக்குறாங்க. அண்ணே நல்லா இருக்கான், அப்ப நாமெல்லாம் சாப்பிடலான்னு நிலா சொல்ல அப்படி பாவி என் மேல இருக்க அக்கறையில நீ எனக்கு வடை கொடுக்கலையா, நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணதான் எனக்கு கொடுத்தியான்ற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாரு சோழன். ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்க சும்மா 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 ஜோக்கிங்
அப்படிங்கிற நிலா. சாப்பிடுங்க, முழுசா சாப்பிடுங்கன்னு ஓரக்கண்ணால பார்க்க, ஓகே ஓகே நீ இப்படி பார்த்தீனா மட்டும் இல்ல அந்த வடசட்டியவே கூட நான் சாப்பிடுவேன்ற மாதிரி பாக்குறாரு சோழன். எல்லாருக்கும் இலை போட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிளை விட ஜாஸ்தியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சேரனும் நிலாவும் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க. வானதி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அண்ணே சூப்பரா இருக்குன்னேங்கிறாங்க. தேங்க்ஸ் பாங்கிறாரு சேரனும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க நடேசன் இலைய மூட அப்பா போதுமானு கேக்குறாரு சேரன். போதும் 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 போதும்யா அவ்வளவுதான் அப்படின்னு நிறைவா வைத்து தடவுறாரு. இட்லி வச்சுக்கோங்கப்பான்னு சொல்ல, இல்லப்பா போதும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு இலைய எடுக்க போக, அங்கிள் விட்டுருங்க நான் எடுத்துக்கிறேங்கிறாங்க நிலா. இல்லப்பா பரவாயில்லம்மா இலைய நானே எடுத்துறேன்னு எடுத்துட்டு இருக்காரு அவரு. ஆண்டி நீ சாப்பிடுற இட்லிய அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லன்னு போதுங்கிறாரு அவரும். அங்கிள் கொடுங்க நான் போட்டுக்கிறேன்னு இலைக்கு கைய நீட்டுறாங்க நிலா. அப்பா இருமா காலையில இருந்து மாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிற, நான் பாத்துக்கிறேன் விடுமா, இலைய போடுறது பெரிய வேலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இலையோட நடக்கிறாரு அவரு. மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க வானதி நிமிந்து பார்த்துட்டு, நீங்க எனக்கு ஸ்வீட் கொடுத்த மாதிரி நானும் உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஸ்வீட்டை கொடுத்தாலே அது கசப்பா தான் மாறும், இதுல ஸ்வீட்டான விஷயம் வேறையா அப்படின்ற மாதிரி சோழன் பார்த்துட்டு இருக்காரு. சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியே அதுவான்னு கேக்குறாரு பாண்டி. ஆமா பாண்டி அப்படின்னு வானதி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. அப்படி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாரு பல்லவன். சொல்றேன் இரு, கேட்டா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு வானதி அள்ளி விட்டுட்டு இருக்க. ஏன் மறுபடியும் உங்க அண்ணன் கிளம்பி ஃபாரின் போக போறானா அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு சோழன். வானதிக்கு முகம் சுண்டி போயிடுது. நம்ம என்ன சொல்ல வரோம், இவன் ஏன் குறுக்க பூந்து பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சுறுசுறுன்னு சொல்றாங்க. டேய் சோழா சும்மா இருடா அப்படின்னு வழக்கம் போல மிரட்டுறாரு சேரன். நீ சொல்லப்பான்னு அவரு கேட்க சந்தோஷமா சிரிக்கிற வானதி பாண்டிய ஒரு பார்வை பார்க்க, என்னதுன்னு கேக்குறாரு அவரும். எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு வானதி ரொம்ப சந்தோஷமா சொல்ல, எல்லாருக்கும் பக்குன்னு இருக்கு. எல்லார விட பாண்டிக்கு தான் ஐயோ மாட்ட போறாமா அப்படின்ற பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. அதோட சீரியஸ் தெரியாத பல்லவன், ஆஹா இன்னொரு அண்ணி வரப்போறாங்களா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. பாண்டி மட்டும் பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.